வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஃபேஷன் கார்னர்ஸ். இன்றைக்கி சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் எப்படி போகிறது சொல்லி பார்ப்போம். 2 சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க, அயன் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. சில்க் த்ரெட் எப்பயுமே டபுளாக தான் எடுக்கணும், சிங்கிளாக எடுக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. 2 சில்க் த்ரெட்டாக எடுத்து அது எண்டில் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் எப்படி போகிறது சொல்லி பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போது எப்பயுமே செயின் ஸ்டிச் நான் ஃபஸ்ட்டு ஜரியில் எப்படி போகிறது சொன்னேன்ல, அதே மாதிரி தான் அயன் த்ரெட் நீடில் எடுத்துக்கோங்க. அயன் நீடில்னால் கேட்டு வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி தடியாக இருக்கும். இப்போது வெளில எடுத்துக்கோங்க, த்ரெட்டை வெளில எடுத்துக்கிட்டு 2 நூல் மாட்டணும். நீங்கள் ஒரே ஒரு நூலில் மட்டும் போட்டுறக்கூடாது, நல்லா பாருங்கள். 2 நூல்லையுமே நமக்கு அந்த மேலே செயின் ஸ்டிச்சு வரணும். பொறுமையாக போடுங்க, போட போட வந்துடும். அதே மாதிரி சில்க் த்ரெட்டில் அதிகமாக கட் ஆனாலும் பரவாயில்ல, திரும்பி ப்ராக்டிஸ் பண்ண தானாகவே வந்துடும். நீங்கள் ஒரு டைம் போட்டு வரல அப்படின்னு சொல்லாதீங்க. 1க்கு 10-20 முறை போட்டிங்கனாலே தானாகவே வந்துடும் அது. ஆனால் ஸ்டார்டிங்கில் நமக்கு கட்டாகும், சரியாக வராது, பிசுறாக வரும். அந்த நீடிலோட அந்த தடியாக இருக்குல்ல, அந்த பார்ட்டுக்கு எடுத்துன்னு போய் எப்பயுமே பண்ணுங்கள். இதுலேயும் என்னாட்டு அதே மாதிரி தான் போடுறோம். திரும்பி ஒரு டைம் செயின் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஒரு செயின் ஸ்டிச்சாக பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு வேளை உங்களுக்கு கட்டானாலும் பிசுறாக வந்தாலும் பரவாயில்ல, திரும்பி நிறைய டைம் போட்டு பாருங்கள். போட போட அது நல்லா வந்துடும். எப்படி இதில் எண்ணாட் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எண்ணாட் சொல்லி கொடுத்தேன்ல, சேம் அதே மாதிரி தான் எண்ணாட் போட போகிறீங்க. முன்னாடி இருக்க செயினுக்கு போயிட்டு அந்த மேலே இருக்கிறத எடுத்து விட்டுட்டு அப்படியே பொறுமையாக இதை பிடிச்சிக்கிட்டு கீழே இழுத்து விட்டிங்கன்னா ஹெட் நாட் ஃபார்ம் ஆயிரும். அவ்வளோதான். இப்படி தான் செயின் ஸ்டிச் போடணும். அங்கே பார்த்துக்கோங்க. எண்ணாட் ஏன் திரும்பி சொல்லித்தரேன்னா, அதே எண்ணாட் தான். ஆனால் நீங்கள் பார்க்க அது திரும்பி வந்துடும், நமக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கும் ஷேப்பில் போட்டு பார்ப்போம். கட்டமாக வரைஞ்சிக்கோங்க. ஏன் அப்படி போடுறோன்னா, அப்போ தான் ப்ராக்டிஸ் வரும். நம்மளால் எந்த பக்கம் திருப்பினாலும் நமக்கு திருப்ப வரும், ஷார்ப்பாக அந்த எட்ஜஸ் வரும். இந்த காரணத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஷார்ப் எட்ஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஷேப்லலாம் போட்டு பழகிறோம். அப்படி நீங்கள் பழகினீங்கன்னா தானாகவே உங்களுக்கு நல்லாவே வந்துடும், ஸ்பீடாக வர ஆரம்பிக்கும். எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷுவராக கரெக்டாக வரும், ஷார்ப்பாக வரும். இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணணும். சேம் அப்போ என்ன சொன்னனோ அதே மாதிரி தான் பேக் சைடில் எந்த பக்கம் லைன் இருக்கோ, லைன் அடுத்தது அந்த கோடு போதோ அதுக்கு பேக் சைடில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே ஃப்ரெண்டில் வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கோட்டுக்கு இந்த முனையில் வந்துட்டிங்களே, அந்த முனையில் நமக்கு ஷார்ப்பாக இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த கோடு இங்கே பாருங்கள், அந்த மூலையில் நிப்பாட்டிட்டேன் பாருங்களேன். இப்போது அந்த கோடு எந்த பக்கம் இருக்குது, இப்படி போதா, அப்போ அதுக்கு பின்பக்கமாக அந்த கோட்டுக்கு பின்பக்கமாக ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போட்டு முன்பக்கமாக வாங்க. தெரியுதுங்களா? இப்போ தெளிவாக தெரியுதா? இந்த மாதிரி வாங்க. வந்தீங்கன்னா அது ஷார்ப்பாக கொண்டு வந்துடும் தானாகவே. இது போட போட ப்ராக்டிஸ் தான். இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் நமக்கு நிறைய டிசைன்ஸில் போடவோ ப்ளவுஸில் போடவோ ப்ராக்டிஸ் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம். இப்பயும் பாருங்கள், எப்படி இந்த லைன் இப்படி போகுது, பேக்கில் ஒரு சின்னதாக செயின் போட்டு ஃப்ரண்ட்டில் திருப்பிக்கிட்டு போகிறேன். சேம் இதே மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக அந்த எட்ஜஸை கொண்டு வாங்க. இது ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஏன்னா டவுட்ஸாக இருந்தாலும் கேளுங்க. லாஸ்ட்டில் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. எண்ணாட் சேம் அதே எண்ணாட் தான் எல்லாத்துக்குமே. எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தென் இந்த மாதிரி ஷேப்லலாம் ப்ராக்டிஸ் பண்ணி குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். ஒரு டிசைன் ட்ரேசிங் பண்ணி டிசைனில் போட்டு சென்ட் பண்ணுங்கள்.